ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழில் தேசிய விருது பெற்ற நடிகர்கள் யார் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த நடிகர் எந்த திரைப்படத்திற்காக எந்த வருஷம் வாங்கினார் அப்படின்ற டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்லேயும் சில நடிகர்கள் வாங்கியிருக்காங்க, யார் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய விருது அப்படின்ற நேஷ்னல் அவார்டை நம்ம சினிமா உலகத்திற்கு தரத்துக்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருந்த சமயத்தில் பல விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டு சைட்லேயே அதிகமாக கொடுக்கப்பட்டது. அதாவது ஹிந்தி திரைப்படம், பெங்காலி திரைப்படம், இப்படிப்பட்ட திரைப்படங்களுக்கு மட்டுமே நடிகர்களுக்கு மட்டுமே விருதுகள் வழங்கியிருந்தாங்க. அதை தவிர்த்து தென்னிந்திய சினிமாவுக்கும் விருதுகள் வழங்கணும்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகள் வச்சதுக்கப்புறம் ஒரு சில நடிகர்கள் வாங்க ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பாக நம்ம எம்ஜிஆர், கமலஹாசன் இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க எந்தெந்த காலகட்டத்துக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவில் முதல்ல இந்த தேசிய விருதை சிறந்த நடிகருக்கான விருதாக வாங்கியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். மக்கள் திலகம் என்று அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் 1971 வெளிவந்த ரிக்ஷாக்காரன் அப்படின்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வாங்கினார். அதே காலகட்டத்தில் வளர்ந்த நடிகராக இருந்த திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படலை. அது ஏன் வந்து நிறைய கேள்விகள் இருந்துச்சு. காரணம் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை காரணமாக கருதப்பட்டது அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1971 ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்காக இந்த விருதை வாங்கினார். இந்த விருது பார்த்திங்க அப்படின்னா ரிக்ஷாக்காரர்களுடைய வாழ்க்கை வரலாறு தத்ரூபமாக நடித்ததுக்காக இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பத்மினி நடிச்சிருப்பாங்க. அவருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியாக லதா நடிச்சிருப்பாங்க. ஆர்எஸ் மனோகர் நடிச்சிருப்பார். மேஜர் சுந்தரராஜன், இப்படி பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் முதல்ல தேசிய விருது வாங்கிய நடிகர் என்றால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறோம். இதில் அடுத்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். கமலஹாசன் அவர்கள் 1982 வெளிவந்த 3ஆம் பிறை திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வாங்கினார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தத்ரூபமாக அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து அவர் சிறப்பாக நடித்ததுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. உண்மையிலே அந்த திரைப்படத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது யார் என்று கேட்டால் ஸ்ரீதேவி தான். ஸ்ரீதேவிக்கு தான் தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் மாற்றி கமலஹாசன் அவர்கள் இந்த சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வாங்கிட்டார். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் பொழுதே வந்து தேசிய விருதை வாங்கிடுவார். களத்தூர் கண்ணம்மாவுக்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான விருதை அவர் முதல் திரைப்படத்திலே வாங்கிட்டார். இது வந்து அவருக்கு 2வது விருதாக தான் சொல்லப்படுகிறது. காரணம் பார்த்திங்கன்னா, சிறந்த நடிகருக்கான விருதை முதல் தடவையாக 1982ஆம் ஆண்டு வெளிவந்த 3ஆம் பிறை திரைப்படத்திற்காக கமலஹாசன் அவர்கள் முதல் முறையாக வாங்கினார். பிறகு சரியா 5 வருஷம் கழிச்சு 1987 மீண்டும் நடிகர் கமலஹாசன் அவர்களே சிறந்த நடிகருக்கான விருதை வாங்குறாரு. நாயகன் திரைப்படத்தில் நடித்ததற்காக. நாயகன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா 3 வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி ஹீரோவை காமிச்சிருப்பாங்க. ஒரு வாலிபனாக, அடுத்து நடுத்தர வயதாக, அடுத்து வயோதிகரான முதியவர் வேடத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த 3 வேடத்தையுமே நடிகர் கமலஹாசன் அவர்கள் சிறப்பாக செஞ்சுருப்பார். அதற்காக இவருக்கு அந்த அந்த வருஷத்துக்கு உண்டான தேசிய விருது 1987க்கான தேசிய விருதை இவருக்கு வழங்கினாங்க. சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். நம்ம இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்த முடியுமா? எதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி சிறப்பான ஒரு நடிப்பை வந்து கமலஹாசன் அவர்கள் கொடுத்திருப்பார். இந்த நாயகன் திரைப்படத்திற்காக அவர் சிறந்த நடிகருக்கான விருதை, தேசிய விருதை 2வது முறையாக வாங்கினார். சரியா 9 வருஷம் கழிச்சு 1996 வெளிவந்த இந்தியன் திரைப்படத்திற்காக 3வது முறையாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் தேசிய விருதை வாங்கினார். சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வாங்கினார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, 1992 வெளிவந்த தேவர் மகன் திரைப்படத்திற்காகவும் தேசிய விருது வாங்கியிருக்கார். ஆனால் சிறந்த தயாரிப்பாளருக்கான தேசிய விருதாக நடிகர் கமலஹாசன் வாங்கியிருக்காரு. ஆனால் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வந்து 1996 இந்தியன் திரைப்படத்தில் நடித்ததுக்காக அவர் வாங்கினார். அஃப்கோர்ஸ் இதில் 2 கமல்ஹாசனுடைய கேரக்டர் இருந்தாலும்
ந அப்பா வயசான அந்த கேரக்டருக்கு உண்டான நடிப்பு தான் வந்து பிரதானமா பேசப்பட்டது. அதுக்கு தான் அவருக்கு இந்த விருத குடுத்தாங்க. அதில சிறப்பான நடிப்பா அவர் வெளிப்படுத்தியிருப்பார். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 2004ஆம் ஆண்டு வெளிவந்த பிதாமகன் திரைப்படத்திற்காக நடிகர் விக்ரம் அவர்களுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. அதாவது எம்ஜிஆர், கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக நடிகர் விக்ரம் அவர்கள் பிதாமகன் திரைப்படத்தில நடிச்சதுக்காக 2004ஆம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான விருத இவருக்கு வழங்குனாங்க. இதுக்கு முன்னாடி வாங்குன புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், நடிகர் கமலஹாசனாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வசனங்கள் பேசி, அதன் பிறகு வந்து தேசிய விருது வாங்குனாங்க. ஆனா வசனமே பேசாம தன்னுடைய நடிப்ப மட்டுமே வெளிப்படுத்தி தேசிய விருது வாங்கிய ஒரே நடிகர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான் சொல்ல முடியும். சிறப்பான நடிப்ப வந்து பிதாமகன் திரைப்படத்தில வெளிப்படுத்தியிருப்பார். அந்த அளவிற்கு பாலாவுடைய டைரக்ஷனும் இந்த திரைப்படத்தில அமைஞ்சது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்னு சொல்லலாம். அடுத்து நாம பார்க்க போற நடிகர் தனுஷ் அவர்கள். ஆடுகளம் திரைப்படத்திற்காக 2011ஆம் ஆண்டு அவர் சிறந்த நடிகருக்கான விருத வாங்குனாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் சேவல் சண்டை அப்படின்றது ஒண்ணு தெரியாமலே இருந்தது. வழக்கத்துல இருந்து தெரியாமலே இருந்தது. அந்த வழக்கத்துல இருந்த ஒரு விளையாட்ட எப்படி அ பிரதிபலிச்சாங்க திரைப்படத்துல அப்படின்றத காமிச்சு வெற்றிமாறன் அவர்கள் இயக்கியிருப்பாரு. இந்த திரைப்படத்துல நடிச்சதுக்காக நடிகர் தனுஷ் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது 2011ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வட்டார மொழி பேசுறது, எதார்த்தமான நடிப்பு இந்த 2 காரணத்துக்காக மட்டும் தான் அவருக்கு விருது வழங்குனாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில பேசப்பட்டது. இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது அசுரன் திரைப்படத்திற்காக நடிகர் தனுஷ் அவர்களுக்கு மீண்டும் கிடைச்சது. வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில வெளிவந்த இந்த திரைப்படத்தில சிறந்த நடிப்ப அவரு வெளிப்படுத்தினாரு அப்படின்றதுக்காக அவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில ரொம்ப வயசான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அந்த வயசான கேரக்டருக்கு ஏத்த ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிப்பும் வந்து அவருடைய நடிப்பில வெளிப்பட்டிருக்கும். அ ரொம்ப 60, 70 காலகட்டத்தில நடக்கிற மாரி காமிச்சு, அதன் பிறகு 80 காலகட்டத்துக்கு வந்தா மாரி காமிச்சு, இந்த திரைப்படத்த குடுத்திருப்பாரு. அதற்கேற்றாற்போல தன்னுடைய பாவனைய வந்து மாத்தியிருப்பாரு. நடிப்பு திறன மாத்தியிருப்பாரு. பாடி லாங்குவேஜ மாத்தியிருப்பாரு. படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அவருக்கு இந்த தேசிய விருது வந்து இந்த திரைப்படத்திற்காக அவருக்கு கிடைத்தது. இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது 2020ஆம் ஆண்டு வெளிவந்த சூரரை போற்று திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருத வந்து நடிகர் சூர்யா அவர்கள் பெற்றிருப்பாரு. ஒரு சாதாரண மக்கள் கூட விமானத்தில பயணம் செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தியல் கொண்ட ஒரு திரைப்படத்தை எடுத்த சுதா கொங்கரா அவர்களுடைய டைரக்ஷன்ல நடித்த நடிகர் சூர்யா அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருத 2020ஆம் ஆண்டு குடுத்தாங்க. இந்த படத்தில ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களும் வந்து சிறந்த மியூசிக்குக்கான தேசிய விருத வாங்கியிருப்பாரு. ஸோ 2 பேருக்குமே இது ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். சூர்யாவுடைய நடிப்பும் பார்த்தீங்கன்னா, எதார்த்தமான ஒரு நடிப்பா இந்த படத்தில வெளிப்பட்டிருக்கும். இந்த லிஸ்ட்ல நடுவுல நம்ம ஒரு நடிகர விட்டுட்டோம். அவர் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். 2008ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் திரைப்படத்தில நடிச்சதுக்காக அவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது குடுத்தாங்க. பட் நெறைய பேருக்கு வந்து இந்த படம் வெளிவந்தது தெரியாது. காரணம் வந்து இந்த படம் வந்து டிவில கொஞ்ச நாள் கழிச்சு டிவில போட்டுட்டதால நெறைய பேருக்கு இந்த படம் பத்தி தெரியாது. இயக்குனர் பிரியதர்ஷன் அவர்களுடைய இயக்கத்தில வெளிவந்த இந்த கஞ்சிபுரம் திரைப்படத்தில நடிச்சதுக்காக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு 2008ஆம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய விருத வழங்குனாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நாம இன்னைக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருத வென்ற தமிழ் நடிகர்கள் அப்படின்ற தலைப்புல நாம இன்னைக்கு வீடியோஸ் பார்த்தோம். நடிகர் சிவாஜி கணேசனுக்கு ஏன் விருது குடுக்கல அப்படின்ற காரணம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து நடிப்பின் சிகரமாக இருந்தவரு. அவருக்கு ஏன் நேஷனல் அவார்ட் குடுக்கல அப்படின்னா நெறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் சிவாஜி கணேசனே ஒரு மிகப்பெரிய விருது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.